அத்தியாயம் 9 ஏமசூடனின் விசிராந்தி. ஏமசூடனினுடைய கேள்விகள், அவனுடைய மனக்கலக்கங்கள், ஞான கேள்விகள் தான் இந்த இடத்துல வருது. இப்ப நம்ம அத்தியாயம் 9ற்குள் போலாம். நீ ரொம்ப பண்டிதியா இருக்கிற, ரொம்ப ஞானம் உள்ளவளா இருக்கிற, நீ பரிபாஷையா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குது. இதை எனக்கு இன்னமும் தெளிவாக எனக்கு சொல்லணும், எனக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லு. என்ன சொல்லியிருக்கான்னா, பராச்சித் என்ற மாதாவானவள் எவள்? நீ சொன்ன தாய் என்று. அவளை எனக்கு இன்னும் முழுமையாக புரியவில்லை, தெளிவாக விளக்கு. பராச்சித்தென்ற மாதாவானவள், தாயானவள் எவள்? அவளுக்கு ஏன் பிறப்பில்லை? நாம் எப்படிப்பட்டவர்? நம்முடைய சொரூபம் என்ன? நான் யார்? இவைகளை எனக்கு சொல்ல வேண்டும். இப்பதான் அவன் சப்ஜெக்டுக்கே வரான். என்ன சப்ஜெக்டுக்கு வரான்? நான் யாரு? நீ சொல்றதுல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்ற. எனக்கு உண்மையை சொல்லு, நாமெல்லாம் யாரு? நான் யாரு? நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன? பரச்சித்துன்னு சொன்னிய தாயானவள் யாரு? ஏன் நான் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்று சொல்லுகிறாய்? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லு அப்படின்னோடனே, ஏ ராமா, ஏமலேக்கே இவ்விதம் கேட்கப்பட்டதின் மேல் தன் பிரியனிடத்தில் சொல்லுகின்றாள், ஏ நாதா, நான் இங்கு கஷ்டமான அர்த்தத்துடன் சொல்லுவதை ஆதரவுடன் கேளுங்கள். என்னது கஷ்டமான கஷ்டமான அர்த்தத்துடன் சொல்லுவதை? ஆத்மஸ்வரூபத்தை யாதும் மலினம் மின்றிய புத்தியினால் நீங்கள் விசாரித்து பாருங்கள். நீங்க கேட்ட கேள்வி இருக்கு, நான் யாருன்னு. உங்களுடைய மலினம் இல்லாத புத்தியினால் விசாரித்து பாருங்கள் அப்படின்றான். அப்படின்னா என்னன்னா, சத்துவ குணமாக தெளிவான ஒரு புத்தியினால விசாரித்து பாருங்க. மலினம்னா கீழானது. சாதாரணமான புத்தியில விசாரிச்சீங்கன்னா இதற்கான அர்த்தமோ அதற்கு உண்மையான விஷயங்களோ கிடைக்காது. அப்ப நல்ல விசார புத்தியினால நீங்க விசாரணை பண்ணணும். அப்ப புத்தியை தெளிவு பண்ணணும், புத்திய சத்துவகுணத்துக்கு கொண்டு வரணும். அப்ப நம்மளுடைய மனம் ரஜோகுணம் தமோகுணத்துல இருக்கிறதுல இருந்து நாம் என்ன பண்ணி ஆகணும்? சத்துவகுணத்தை நோக்கி முதல்ல சாதன சதுஷ்டம் என்று சொல்ற மாதிரி நம்மளுடைய பக்குவத்தை முதலில் எடுத்துக்கொண்டு அதுல இருந்து விசாரணை செய்யணும் அப்படிங்கறத இங்க சொல்றா. அது என்ன அடுத்து சொல்றானா, அது திருஷ்யங்கள் ஆகாது, மொழியக்கூடியது மன்று. நீங்க கேட்கிற கேள்விகள் பார்க்கப்படுவது கிடையாது. திருஷ்யம் என்றால் பார்க்கப்படுகின்ற அனைத்தையும் திருஷ்யம் என்று சொல்லுவோம். நீங்கள் நான் யார் என்று கேட்கிறீர்கள், என்னுடைய தாயான மாதாவால் எப்படி இருக்கிறாள் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் பரபிரம்மத்தை கேட்கிறீர்கள், பரச்சித்தை கேட்கிறீர்கள். அதை பார்க்கக்கூடியதானதா என்றால் கிடையாது. அதை மொழியக்கூடியது, மொழியதுன்னா என்ன, சொல்லக்கூடியதா என்றால் அது சொல்லவும் முடியாது. அப்ப அதை பார்க்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அதனை நான் எவ்விதம் மொழிவேன்? அதை நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு? இதேதான் உங்க எல்லாருக்கும் பதில். ஆத்மாவை டிஸ்கிரைப் பண்ண சொன்னா வார்த்தைகளால சொல்ல முடியாது. பார்க்கக்கூடிய விஷயம்னா அது கிடையாது. அப்ப அதை எப்படி சொல்றது? இப்ப ஏமசூடன் ஏமலை கிட்ட கேட்கிற மாதிரி தான் நீங்க எல்லாம் கேட்கும்போது இதே கேள்விதான் வரும். என்ன பதில் சொல்றான்னு பார்ப்போம். தன் ஆத்மஸ்வரூபத்தை அறிவீர்களானால் மாதாவை அறிந்தவர்களாவீர்கள். யாது காரணத்தினால் ஆத்மா திருஷ்யமும் மொழியக்கூடியது மன்றோ, அதனால் ஆத்மாவிடத்தில் உபதேசம் என்பது கிடையாது. நீங்க ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தீர்கள் என்றால் பிரம்மத்தை அறிந்தவர்களாக ஆவீர்கள். ஆத்மஸ்வரூபமானது வார்த்தைகளால் விளக்க முடியாதது. அப்படிங்கிறதுனால ஆத்மஸ்வரூபத்தை பத்தி உபதேசம் எப்படி பண்ண முடியும்? உபதேசமே பண்ண முடியாது. அதை வார்த்தையில விளக்கி சொல்ல முடியாதுனால அதை சொல்லுங்கன்னு சொன்னா என்னால எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு சொல்லி பல வருஷங்களாக சத்சங்கங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படிம்பீங்க. உபனிஷத்தெல்லாம் அதை வார்த்தைகளாலும் நாமரூபங்கள் கிடையாது, நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டது, அப்பாற்பட்டதுன்னு ஆயிரக்கணக்கான உபனிஷத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்கிறத திருப்பி 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 பலவாறான வார்த்தைகளை சொல்லி புரிய வைக்கிறது தான் மொத்த வேலையும். அதனால் ஆத்மாவிடத்தில் உபதேசம் என்பது கிடையாது. ஆத்மாவுக்கு உபதேசம் பண்ண முடியாது. அது பற்றி உபதேசிப்பவனும் இல்லை. தன் சொரூபத்தை மலினமின்றிய புத்தியினிடம் எடுத்து தானாகவே இருந்து பாருங்கள்.
அப்போ உன்னிடத்துல உன்னுடைய புத்தியை சரி செய்து கொண்டு உன்னுள் திரும்பி பார்த்தாய் என்றால் நீ உன்னை அறிவாயா. தன்னைத்தான் உணர்தல். இன்னொருத்தவங்க இப்படி உணருங்கன்னு எடுத்து கொடுக்க முடியாது. உனக்குள்ள நீயே தான் உணரணும். அதுக்கு உன்னுடைய புத்தியை தயார் பண்ணு அப்படிங்கிற. நல்லது, ரொம்ப சந்தோஷம்.